கர்த்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த வேளையில் நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி அவரை துதித்து பாடி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் தலையை தாழ்த்தி முதலாவது செபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த மனமனுஷின் காலவில் நம்முடைய சமூகத்தினர்களை தாழ்த்துகிறோம். தேவரே, நாங்கள் இப்பொழுதுமே துதித்து பாடுகிற பாடல்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் பாடி உங்களை துதித்து உயர்த்த அனுகிரகம் செய்யும். தொடர்ந்து நாங்கள் நம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். கேட்கும் செவிகளையும் உணரும் இருதயத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்திரணும். இந்த வார்த்தையில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய கரம் கூட இருந்தால் ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி புகழவும். இந்த லாக்டவுன் பீரியடிலே நாம் நம்முடைய இல்லங்களிலே இருந்து நாம் கர்த்தரை ஆராதித்தாலும் தேவன் நம்மத்தில் இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு கூட, அந்த பயபக்தியோடு கூட கர்த்தரை நாம் துதித்து உயர்த்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே என்ற ஒரு பாடல், இலங்கை தேசத்தை சேர்ந்த பாஸ்டர் சந்திரசேகரன் அவர்கள் இயற்றிய இந்த பாடல் மிகவும் கருத்துள்ள ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து பிரகாசி என்றதான இந்த பாடலை நாம் பாடி நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவர்காய் சாட்சியாய் வாழ
அளித்தார். பூமியில் அக்னி இறக்க வரங்களை உனக்கு அளித்தார். இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்கு அளித்தார். பூமியில் அக்னியை இறக்க வரங்களை உனக்கு அளித்தார். இருளின் அதிகாரம் உடைக்க வல்லமை உனக்கு அளித்தார். பூமியில் அக்கினியை இறக்க வரங்களை உனக்கு அளித்தார். பாதாளத்தை வெண்மையாக்கி பரலோகத்தை நிரப்ப இரவுகள் உனக்கு அளித்தார். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலமல்ல, பட்டணம் மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, பிரகாசி நீ மலை மேல் உள்ள பட்டணம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் தாமே இந்த வேளையிலும் நாம் தியானிக்கிற திருவசனங்களை நமக்கு அவர் ஆசீர்வதித்து தருவாராக. நீதிமானுடைய வாசஸ்தலம் என்ற தலைப்பிலே நீதிபதியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்துடைய கீழ்ப்பகுதியை நான் வாசிக்க கேளுங்கள். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று ஞானி சாலமோன் தன்னுடைய ஞான வாக்கியத்திலே அவர் உரைக்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வேதத்திலிருந்து ஒரு 5 பேருடைய வீட்டை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரமையானவர்களே, நாம் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய கூடாரத்து மேல் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் மிக அழகாக அதை சொல்லுகிறார். நீதிமானுடைய கூடாரத்து மேல் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த ஆவியினாலே கழுவப்பட்ட ஒரு பிள்ளையை வேதம் சொல்லுகிறது நீதிமான் என்று. அப்படிப்பட்ட நீதிமான் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற வேதத்திலே நான் ஒரு 5 பேருடைய வீட்டை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அநேக வீடுகள் வேதத்தில் இருக்கிறது, ஆனால் 5 பேருடைய வீடுகள் நம்முடைய பிரயோஜனத்துக்கு என்று நாம் இப்பொழுது எடுத்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் அவருக்கு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் இயேசுவை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தின் மேல் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவை கண்டு, சகைவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகைவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சகையினிடத்திலே பேசினார். பிரியமானவர்களே, சகையனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வீட்டை நாம் 2 பகுதியாக பார்க்க முடியும். இயேசு வருவதற்கு முன்னே அவனுடைய வீடு, இயேசு வந்த பின்னே அவனுடைய வீடு. இயேசு வருவதற்கு முன்னே சகையனுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாய் இருந்தது, இயேசு வந்த பின் அவனுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாய் மாற்றப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வருவதற்கு முன்னே சகையனுடைய வாசஸ்தலத்தில் பொருளாசை இருந்தது, பண ஆசை இருந்தது,
உண்மையற்ற தன்மை இருந்தது, சுயநலம் இருந்தது. தனக்காக தான் மட்டும் வாழ வேண்டும் என்கிறதான சுயநலம் அவனுக்குள் அதிகமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது சகேயை பார்த்து சொல்கிறார், உன் வீட்டுக்குள் நான் வர வேண்டும். இப்பொழுது சகேயு இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றான். உண்மையானவர்களே, 8ஆம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கவனியுங்கள். இயேசு வந்து அவன் வீட்டுக்குள் பிரவேசித்த உடனே சகேயுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் கர்த்தரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நான் என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இயேசு வருவதற்கு முன்னே இவன் தனக்காகவே ஆஸ்திகளை சேர்த்துக் கொண்டிருந்தான். இயேசு இப்பொழுது இவன் வீட்டுக்கு வந்த உடனே சகேயுக்குள்ளே ஒரு அருமையான மாற்றம். ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இயேசு அது எதுவுமே சொல்லல, கேட்கல. இயேசு அந்த போதனையே பண்ணல, வீட்டுக்குள்ளதான் வந்திருக்கார். வந்த உடனே அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இப்பொழுது சகேயுடைய மாற்றத்தை அவனுடைய செயல்களிலே, அவனுடைய வார்த்தைகளிலே, அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறான், என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். நாளத்தனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன். பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு சகேயின் வீட்டுக்குள் பிரவேசித்த உடனே அவருடைய வாசஸ்தலம், சகேயனுடைய வீடு, அது மாற்றம் அடைந்தது. அப்படியானால் ஒரு விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இயேசு ஒருவனுடைய வீட்டுக்குள் வந்தால், இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்விலே வந்தால், அவன் வழி மாறும், அவன் வார்த்தை மாறும், அவன் வாழ்க்கையே மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகேயனுடைய வழி மாறியது. பொருளாசை என்கிற வழியில சென்று கொண்டிருந்தவன் இப்பொழுது அந்த வழியை விட்டு மாறி ஆஸ்தியில் பாதி நான் ஏழையை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை இப்பொழுது மாறுகிறது. பாருங்க, வழி மாறியது, வார்த்தை மாறியது. நான் யாரிடத்தாலும் அநியாயமாய் பெற்றது உண்டானால் நாளத்தனையாய் தருகிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையே மாறியது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வருவாரேயானால் உங்கள் வழி மாறும், உங்களுடைய வார்த்தை மாறும், உங்கள் வாழ்க்கையே மாறும். இதற்கு நல்ல உதாரணம் சகேயுடைய வாசஸ்தலத்தில் அவனுடைய வழி மாறி இருந்தது, வார்த்தை மாறி இருந்தது, வாழ்க்கையே மாறி இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நீதிமானுடைய வாசஸ்தலம் அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், அது ஏழைகளுக்கு இறங்குகிற வீடா இருக்கும். அது அநியாயமாய் ஒன்றை தன்னிடத்தில் வைத்திருக்க விரும்பாது. அது தேவனுக்கு முன்பாக உணர்வுள்ளதாக இருக்கும். இயேசு உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே கொர்நேலியு என்ற 100க்கு அதிபதியினுடைய வீட்டை குறித்து நாம் வாசிக்கிறோம். இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். உண்மையானவர்களே, இங்கே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்ற ஒரு மனிதனுடைய வீட்டை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொர்நேலியு குறித்து அந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது அவனை இங்கே பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எப்படி அறிமுகம் செய்து வைக்கிறார் என்று பாருங்கள். அவன் 100க்கு அதிபதி. ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா? தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக வீடுகளிலே கணவன் தேவனுக்கு பயந்திருப்பார், மனைவியும் பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்திருக்க மாட்டார். சில வீடுகளிலே மனைவிமார்களும் பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்திருப்பார்கள், கணவன்மார் துன்மார்க்கமாயிருப்பார்கள். சில வீடுகளிலே கணவனும் மனைவியும் தேவனுக்கு பயந்திருப்பார்கள், பிள்ளைகள் துராகிருதம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். சில வீடுகளில் பிள்ளைகள் தேவனுக்கு பயந்திருப்பார்கள்,
பெற்றோர்கள் கடினம் உள்ளவர்களாக இருப்பார். ஆனால் கொர்நேலியை குறித்து இங்கே மிக அற்புதமான ஒரு அருமையான சாட்சி பார்க்கிறோம். தன் வீட்டார் அனைவரோடும் கூட அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த கொர்நேலியு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது காபிரியேல் தூதன் பிரத்யட்சமாய் அவனுக்கு தரிசனமாகி கொர்நேலிய இடத்தில் அவர் பேசுகிறார். உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் தேவனிடத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்தது என்று சொல்லி, பேதுரு யோப்பா பட்டணத்திலே சீமோன் என்பவனுடைய வீட்டிலே இருக்கிறான், அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி கொர்நேலிய இடத்திலே காபிரியேல் தூதன் அவன் பேசுகிறான். உடனே இந்த கொர்நேலியு தன் வீட்டில் தேவனுக்கு பயந்திருந்த தன் வேலையாட்களை அழைத்து, தேவதூதன் தனக்கு சொன்னபடியே போய் பேதுருவை அழைத்து வரும்படிக்கு அவர்களை அனுப்புகிறான். அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். மறுநாளிலே அவர்கள் போய் அங்கே யோப்பா பட்டணத்திலே பேதுருவை கண்டுபிடிக்கிறார்கள். இவர்கள் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அங்கே அந்த பேதுருவினிடத்திலே ஒரு தரிசனத்தை கொடுத்து, கொர்நேலிய வீட்டுக்கு போகும்படியான அந்த தரிசனம் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தது. ஆகவே இப்பொழுது இந்த வேலையாட்கள் வந்து பேதுருவை சந்தித்த உடனே பேதுரு அவர்களோடு கூட சென்று கொர்நேலியுடைய வீட்டிற்கு வந்து சேருகிறான். 2 அல்லது 3 நாட்கள் ஆகியிருக்கிறது. இங்கிருந்து ஆட்களை அனுப்பி அவர்கள் அடுத்த நாள் போய் அங்கே பேதுருவை சந்திக்க அங்கே தங்கியிருந்து அடுத்த நாள் அவர்கள் கிளம்பி அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் இத்தாலியா பட்டணத்தில் இருக்கிற கொர்நேலியுடைய வீட்டுக்கு வருவதற்காக 2 அல்லது 3 நாட்கள் ஆகியிருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க தொடங்கி உள்ளே வரும்போதே கொர்நேலியுடைய அவருடைய செயல்களை பாருங்கள். அதுல 24வது வசனம், மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இந்த கொர்நேலியு தன்னுடைய வேலையாட்கள், தேவனுக்கு பயந்த வேலையாட்களை பேதுருவை அழைத்து வர அனுப்பிவிட்டு சும்மா இருக்கவில்லை. தன்னுடைய உறவின் முறையார்களையும் தன் நெருங்கின சிநேகிதர்களையும் அழைத்து கொண்டு தன் வீட்டிலே வைத்து பேதுருவுக்காக அவர்கள் குடும்பமாக, நண்பர்களாக, உறவுகளாக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த கொர்நேலியு தேவனுக்காக பிரயாசப்படுகிற ஒரு மனிதன், அல்லது தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு அவன் பிரயாசப்படுகிற ஒரு மனிதன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய வீடு அல்லது நீதிமானுடைய வாசஸ்தலம், அந்த வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை தங்கள் வீடுகளில் கேட்பதற்கு அவர்கள் பிரயாசப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். 25வது வசனத்திலே வாசிக்கிறோம், பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது, கொர்நேலிய வீட்டுக்குள்ளே பேதுரு பிரவேசிக்கும் பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய், கொர்நேலியு பேதுருவுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். அன்பானவர்களே, பேதுரு படிப்பறிவில்லாத மனிதன். அவர் ஒரு சாதாரண மீனவனாக இருந்து தேவனாலே அழைக்கப்பட்டு தேவனுடைய மனிதனாக மாற்றப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு அப்போஸ்தலர் என்றதால் ஒரு மேன்மையான ஒரு பட்டத்துக்குள்ளாக்கப்பட்டார், தேவனாலே பயன்படுத்தப்பட்டார். இப்ப கொர்நேலிய வீட்டுக்கு போகிறார். கொர்நேலியு இத்தாலியா பட்டணத்திலே 100க்கு அதிபதி, ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. ஆனால் பாருங்கள், தேவனுடைய மனிதனை பார்த்த உடனே பேதுருவின் பாதத்திலே போய் விழுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தாழ்மையுள்ள மனிதன்! நீதிமானுடைய வாசஸ்தலத்திலே தாழ்மை இருக்கும். இப்படி பேதுரு சொல்கிறார், நானும் உன்னை போன்ற மனிதன், என்னை பணிந்து கொள்ளாதே, தேவனை பணிந்து கொள் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிற விஷயம் என்னவென்றால், கொர்நேலியுவுக்கு இருந்த தாழ்மை. நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் பெருமை இருக்காது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் தாழ்மை இருக்கும். 3வதாக 30வது வசனம், அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே, 4 நாட்களுக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன், கொர்நேலியு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 4 நாட்களுக்கு முன்னே
நான் உபவாசித்து என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்படியானால் நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அந்த வீட்டில் எப்பொழுதும் அடிக்கடி நேரம் கிடைக்கும் பொழுது, நாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உபவாசித்து ஜெபிப்பார், உபவாசம் எடுத்து ஜெபிப்பார். நீதிமானுடைய வாசஸ்தலத்திலே உபவாசித்து ஜெபிக்கிற வழக்கம் இருக்கும். 33ஆம் வசனத்திலே கூட பார்க்கிறோம், அந்தபடியே நான் உடனே உம்மிடத்துக்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். கொர்நேலியுடைய வீட்டை தேவ சமூகமாக மாற்றிவிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தன்னுடைய உறவின் முறையாளர்கள் எல்லாரையும் அழைத்து, தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து பேதுருடைய வார்த்தையை கேட்பதற்காக அங்கே அமர்ந்திருந்தார். அதன் பின்பு நாம் வாசிக்கிறோம், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியானால் நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த வீடு தேவனுக்காக பிரயாசப்படுகிற வீடாக இருக்கும். அந்த வீட்டில் உள்ளவர்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் எப்பொழுதும் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கும். நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் எப்போது தேவ வசனத்தை கேட்க அவர்களுக்கு எப்பொழுதும் அலாதி பிரியம் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு வீட்டை கூட நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்ட மரியாள் வீடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு வீட்டை நாம் பார்க்கிறோம், மரியாளின் வீடு. அந்த வீடு ஊழியக்காரர்களுக்காக எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வீடாக இருந்தது. நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்போதும் ஊழியர்களுக்காக, ஊழியக்காரியங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு வீடாக இருக்கும். நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் எப்போதும் ஊழியங்களுக்காகவும், ஊழியக்காரர்களுக்காகவும், சபை மக்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிற வீடாக இருக்கும். ஜெபிக்கிற வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாளின் வீடு ஜெபிக்கிற வீடாய் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே அநேக ஸ்திரீகள் கூடி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையில் விடுவித்துக் கொண்டு வருகிறார். பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வல்லமையான ஜெபம்! பிறரை விடுதலையாக்கக்கூடிய ஜெபத்தை அவர்கள் ஏறெடுத்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த கடைசி காலங்களிலே சில விசுவாசிகளுடைய வீட்டிலே சில ஸ்திரீகள் கூடினால் அங்கே ஜெபம் நடக்கிறதா அல்லது பிறரை பற்றிய பேச்சு நடக்கிறதா என்பதை இந்த வசனத்தை கேட்கிற நீங்களே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடு நீதிமானின் வீடாயிருந்தால் அங்கே பிறரை குறித்து அங்கே குறை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். அதற்கு பதிலாக உங்களுடைய வீட்டில் எப்போதும் ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியத்தின் தேவைகளுக்காக, சபைக்காக, சபையாருக்காக, தேசங்களுக்காக நீங்கள் எப்போதும் ஜெபிப்பீர்கள். நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் எப்போதும் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நாலாவதாக யோசுவாவுடைய வீட்டை நாம் பார்க்கிறோம். யோசுவா 24:15 அவர் சொல்லுகிறார், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று, பின்னை நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் கர்த்தரையே சேவிப்பவர்களாக இருப்பார்கள். கர்த்தரையும் சேவிப்பவர்கள் அல்ல, கர்த்தரையே சேவிப்பவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். யோசுவா இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுவதற்கு முன்பு நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேலர்களுடைய வீடுகள் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? இஸ்ரவேல் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? 2 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 40-41 வசனத்திலே இந்த ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்தார்கள். பாருங்கள், எகிப்திலே அந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானில் வைத்திருந்தாலும், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தில் அவர்கள் இருந்தாலும், இந்த ஜனங்கள் எப்பொழுதும் தங்களுடைய முந்தின செய்கையை தான் செய்கிறார்கள். இன்றைக்கு கூட ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லக்கூடியவர்கள், மனம் திரும்பி இருக்கிற என்று சொல்லக்கூடியவர்கள், விசுவாசி என்று சொல்லக்கூடியவர்கள், அவருடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா? நீதிமானுடைய வாசஸ்தலம் என்று சொல்லுகிறார்களே, அந்த வீடுகளே மாற்றம் இருக்கிறதா? முந்தின வழக்கத்தின்படி அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் முந்தின, ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்தின முறைமையின்படியே, மாற்றம் இல்லை. முன்னால என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே தான். முன்ன என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படித்தான் இருக்காங்க. முன்ன எப்படி நடந்தாங்களோ அப்படித்தான் இருக்காங்க. முன்ன எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படித்தான் இப்போ இருக்கிறாங்க. முன்ன எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான். பேரு மாறி இருக்கு, பேரு மாறி இருக்கு, சாமி மாறி இருக்கு, கோயில் மாறி இருக்கு, சுபாவம் மாறல, வாழ்க்கை மாறல, முந்தின முறைகள் ஒண்ணுமே மாறல, குணம் மாறல, ஒண்ணுமே மாறாம பேரு மாறி யாருக்கு பிரயோஜனம்? மனம் திரும்பாமல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன லாபம் வந்துவிடும்? கர்த்தருடைய வேதம் மனம் திரும்புதலை குறித்து தான் அதிகமாய் போதிக்கிறது. அன்பானவர்களே, மனம் திரும்ப வேண்டும். முந்தின முறைமைப்படியே நடந்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். 41ஆம் வசனத்துல வாசித்தோம்னா இன்னும் வேதனையான சம்பவம் இருக்கு. அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கும் பயந்தும் தங்கள் விக்கிரங்களை சேவித்தும் வந்தார்கள். ஆமா, தங்கள் பழைய முறைமையின்படியே விக்கிரங்களை சேவித்து வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் எப்படி செய்தார்களோ அதேதான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தின் மத்தியில் யோசுவா தன் வீட்டாரோடு சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ வேண்டாம், கர்த்தரையே சேவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது கர்த்தரை சேவிக்கிறதாக இருக்கும். அது முந்தின முறைமையின்படி நடக்கிற வீடு அல்ல. ஒருவேளை அந்த வீடு இயேசுவை அறிவதற்கு முன்னே, நீதிமானாய் மாறுவதற்கு முன்னே அது ஏதோ விதமா இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வீடு இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு பெற்ற உடனே, இயேசு ரத்தத்தினாலே அந்த வீட்டார் கழுவப்பட்ட பின்பு, இயேசு அந்த வீட்டுக்குள் வந்து விட்டால் நிச்சயம் அவருடைய பழைய முறைமைகள் மாறி இருக்கும். உங்களுடைய முறைமை மாறி இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முறைமை மாற்றத்தை எல்லாம் தேவஜனனுடைய வாழ்க்கையில 2 இடங்களில் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஒன்று திருமணம், மற்றொன்று மரணம். இந்த 2 சம்பவத்துல அவருடைய பழைய முறைமைகள் எல்லாம் அங்கே வெளிப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் தெளிவாய் கண்டுபிடித்துள்ளோம். என்ன வேதாந்தம் பேசினாலும் இந்த 2 விஷயங்கள் வரும் பொழுது அவர் நிச்சயம் தங்களுடைய பழைய முறைமைப்படியே செய்வார். பிரியமானவர்களே, கூடாது. யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது கர்த்தரை வைராக்கியம் கொண்டு சேவிக்கிற குடும்பமாக இருக்கும். 5வதாக நாம் ஒரு வீட்டை பார்க்கிறோம். ஆக்கிலா பிரிஸ்கிலாள் வீடு. ரோமர் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆக்கிலா பிரிஸ்கிலாள் குடும்பத்தை குறித்து, அவருடைய வீட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய வீட்டிலே சபை கூடி வந்ததாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த, கிறிஸ்துவை சேவிக்க, கிறிஸ்துவின் மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்க, கிறிஸ்து இயேசுவின் குடும்பத்தில் அங்கத்தினர்களாய் மாற்ற முன்னாயத்தம் செய்கிற ஒரு ஸ்தலமாய், ஒரு குட்டி சபையாய் ஆக்கிலா பிரிஸ்கிலாளுடைய வீடு இருந்தது. ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாலும் பவுலின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கழுத்தை அறுத்தவர்கள் அல்ல, தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்?
அது தேவனுக்காக பிரயாசப்படுகிற வீடா இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில வீடுகளை குறித்து நாம் பார்க்கிறோம், வேதத்தில் நாம் பார்க்க முடியும். நாம் வாழ்ந்து கொண்டு நம்மை சுற்றிலும் இருக்கிற சில விசுவாச குடும்பத்தை கூட நீங்கள் பார்க்க முடியும். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் செய்கையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். உபாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி அந்த எமோரியருடைய கையில நம்மை ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேலர்கள் எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. சில வீடுகள் இப்படி முறுமுறுத்து கொண்டு, சில வாசஸ்தலங்கள் இப்படி முறுமுறுத்துட்டு இருக்கும். நீதிமானுடைய வாசஸ்தலம் இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் கேட்க கூடாது. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை எதுக்கு புறப்பட பண்ணாரு? எமோரியருடைய கையில நம்மை ஒப்பு கொடுக்கத்தான் அவர் புறப்பட பண்ணினார். எப்படி ராங் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எப்படி தவறான அறிக்கை செய்யறாங்கன்னு பாருங்க, தேவனை எப்படி குற்றப்படுத்துகிறார்கள் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 106:25 வாசிக்கும் பொழுது, அவர்கள் பாளையத்திலே கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். பொறாமை கொண்டார்கள். சில வாசஸ்தலங்கள் இந்த பொறாமைகள் இருக்கும். சிலருடைய வாசஸ்தலங்களே நான் இதை சொல்வதிலே கொஞ்சம் எனக்கு வேதனை இருந்தாலும் சிலராகிலும் இதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள். ஒரு கால நேரம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து, மற்றவருடைய உயர்வை பார்த்து, மற்றவருடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் பொறாமைப்படாதீர்கள். கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேல் அவர்கள் பொறாமை கொண்டார்கள். பார்த்தீர்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் தவறான வார்த்தையை தான் அறிக்கையிட்டுக் கொண்டிருப்பார்கள். அங்கேதான் கர்த்தர் யோசுவா இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்னே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆமென். போதும். பாருங்க, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், வாயை மூடிட்டு இருங்கன்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7 நாள் இந்த அலங்கத்தை சுத்தி வரணும். ஏன் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உங்க வாயை மூடிட்டு இருங்கன்னு ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாருன்னா, நம்ம உபாகமம் 1:27 பார்த்தோம் இல்லையா? நம்ம எமோரியருடைய கையில ஒப்பு கொடுக்க தான் தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாங்கள் அவருடைய பார்வைகளுக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். நமக்கு இந்த எகிப்துல கல்லறை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றான், பாலும் தேனும் ஓடுகிற எகிப்திலே இருந்தால் தேவையில்லைங்கிறான். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்க தொடங்கி விட்டார். சில வீடுகள் எப்பொழுதும் அவிசுவாசத்தை பேசிக்கொண்டே இருப்பார். சிலருடைய வார்த்தையில் எப்பொழுதும் முறுமுறுப்புகள் காணப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஆகவேதான் இங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, ஒருவனும் வாயை பேசாதபடிக்கு சத்தம் காட்டாமல் இருங்கள் சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஒருத்தரும் சத்தம் காட்டாமல் ருசுட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்தம் காட்டாமலும் ஒருவனும் வாயை திறந்து பேசாமலும் இருங்கள். பிரியமானவர்களே, ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? இந்த வாயிலை திறந்து பேசுகிற அவிசுவாசமான வார்த்தைகள் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய தோல்விக்கு காரணமாய் மாறுகிறது. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையின் தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாயில அடிக்கடி பேசுகிற, அறிக்கை இடுகிற தவறான காரியம். உங்க வாயில நீங்க தவறான காரியத்தை தயவு செய்து அறிக்கையிடாது. இருப்பதை காட்டிலும் சாகிறது தேவையில்ல, என்ன வாழ்க்கையடா இது என்று நீங்க சொல்லாதீங்க. வாயை திறந்து, சிலருடைய வாழ்க்கையில அடிக்கடி வாயில திறந்து இந்த வார்த்தையை பேசுவாங்க, இருக்கிறதை காட்டிலும் சாகிறது நல்லது இல்லை. நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவுக்காக சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். துன்பம் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம், பயம் வரலாம், நெருக்கம் வரலாம். ஆனால் எல்லாவற்றிலும் நம்மளை அன்பு கூறுவர்களாக நாம் முற்றிலும் ஜெயம் கொடுவர்களாக இருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, கடந்த காலத்திலே உங்கள் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தது,
போராட்டங்களை கண்டு நீங்கள் அஞ்சு நடுங்கிக் கொண்டிருந்தீர்கள், பயந்திருந்தீர்கள். ஆனால் கர்த்தர் அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அவைகள் உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்தாரே. கர்த்தர் மட்டும் உங்களுக்கு உதவி செய்தாரே. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்தாரே. நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை கடந்த காலங்களில் அப்படி செய்தாரே. உங்கள் நிறை வயது வரைக்கும் நான் அப்படியே செய்து வருவேன் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசி. உங்களுடைய கூடாரங்களை முறுமுறுக்காதீர்கள், உங்கள் வீடுகளை நீங்கள் முறுமுறுக்காதீர்கள், அவிசுவாசமான வார்த்தையை நீங்கள் பேசாதீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே நல்ல இமேஜினை கொண்டு வாங்க. உங்க உள்ளத்திற்குள்ளே நீங்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தை குறித்த கற்பனையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பேசும்போது அப்படித்தான் சொல்லுகிறார். வானத்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமான என்ன விதமாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனை அப்படியே ஒரு இமேஜினுக்குள்ள கொண்டு போறாரு, அப்படி கற்பனைக்குள்ள அவனை கொண்டு போக சொல்றான். வானத்து நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவன் தனக்குள்ள அப்படி கற்பனை செய்யணும். ஓ, விதமா என் சந்ததி இருக்கும், விவிதமா என் சந்ததி இருக்கும், விவிதமா என் சந்ததி இருக்கும். அவன் பேரை கூட மாத்தினார் பாருங்க. ஆபிரகாம் என்னப்பட்ட பெயர் ஆபிரகாம் என்று மாட்டார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாயில நீங்கள் எவைகளை அறிக்கை செய்கிறீர்களோ, உங்கள் வாயில நீங்கள் எவைகளை அறிக்கை செய்கிறீர்களோ, உங்கள் வாயில நீங்கள் நித்தமும் எவைகளை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அவையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பெறுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய வாசஸ்தலம் அது எப்போதும் தேவனுக்காக பிரயாசப்படுகிற ஒரு வாசஸ்தலமாக இருக்கும். ஆக்கிலா பிரிஸ்கிலாளுடைய வீட்டை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாசஸ்தலம் ஊழியக்காரனுக்காக பிரயாசப்பட்ட வீடாக இருந்தது. 5 வீடுகளை நாம் பார்த்தோம். நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு அடையாளமாய் சகேயுடைய வீடு, கொர்நேலியுடைய வீடு, மரியாளின் வீடு, யோசுவாவினுடைய வீடு, ஆக்கிலா பிரிஸ்கிலாளுடைய வீடு ஆகிய 5 வீடுகளை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, நம்முடைய வீடும் இவர்களைப் போலவே இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நம்முடைய கூடாரத்தை விட்டு அப்புறப்படுத்துவோம். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவவர்களோடு நாம் இணையாது இருப்போம். நமக்குள்ளே முறுமுறுப்பு கொண்டு வருகிறவர்களுடைய ஜனங்களுடைய வார்த்தைகளை நாம் கேளாது இருப்போம். தேவனை குறித்து எப்போதும் விசுவாசிக்கிற வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு நாம் இணைந்து கொள்வோம். தேவனுடைய நாமத்தை பற்றிக் கொள்வோம். தேவனை இறுக பிடித்துக் கொள்வோம். அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் அவரே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரே. ஆகவே அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் ஜெபிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோமே. ஆண்டவரே, சகோதரனுடைய வீடு ஆண்டவரே கர்த்தாவே மாற்றமடைந்த வீடாய், வழி மாறிய ஒரு வாழ்க்கையின் அனுபவமாய், வார்த்தை மாறின ஒரு நல்ல அனுபவமாய், ஆண்டவரே சோதரையா வாழ்க்கையே மாறின ஒரு நல்ல அனுபவமாய் ஆண்டவரே சகோதரனுடைய வீட்டை நாங்கள் பார்த்தோமே. கர்த்தர் எங்களுடைய வீட்டிலே இருப்பீராக. எங்களுடைய வாசஸ்தலமும் ஆண்டவரே சோத்திரம் மாற்றமடைந்த வாசஸ்தலமாய் இருக்க அனுகிரகம் செய்யுங்க. கொர்நேலி வீடு பிரயாசப்படுகிற வீடாய், தாழ்மையுள்ள வீடாய், உபவாசத்தை ஜெபிக்கிற வீடாய், தேவவசனத்தை கேட்பது உற்சாகம் கொண்ட வீடாய் இருந்ததை போல நீதிமானுடைய வாசஸ்தலத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று அடையாளப்படுத்தினதை போல எங்களுடைய வாசஸ்தலங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, மரியாளுடைய வீட்டிலே ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்ததை போல எங்களுடைய வீட்டில் எப்போதும் சகல பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராகப்பா. யோசுவா சொன்னதை போல ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்றபடி ஆண்டவரே நாங்கள் உண்மையே வைராக்கியமாக சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆக்கிலா பிரிஸ்கிலா வீட்டை போல ஆண்டவரே நாங்கள் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த எங்களுடைய வீடுகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சத்துடைய வல்லமை நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். தேவனுடைய கரம் ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிறீர். தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்த வார்த்தை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு கூடாரத்தின் மேலும் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். அழிக்கும் வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை, பஸ்கா ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்களுடைய கூடாரத்தின் நிலைக்காலமே நாங்கள் பூசி ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. தெய்வீக பாதுகாப்பின் கரம் நம்முடைய ஜனங்களை சூழ்ந்திருப்பதாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.
எங்கள் தேசத்தையும் தேசத்தின் குடிகளையும் தேசத்தின் அதிகாரிகளையும் தேசத்தை ஆளுகிற ராஜாக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ரட்சிப்பீராக. எங்கள் தேசத்தில் சமாதானத்தை தருவீராக. அகில உலகத்தில் இருக்கிற திருச்சபைகளையும் ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே முழு உலகத்தை கர்த்தர் மீட்டெடுப்பீராக, தப்புவிப்பீராக, ஜனங்களை சுகப்படுத்துவீராக. ஆண்டவருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.